ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களை இந்த வீடியோவில் வர வைக்கிறதுக்கு எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பைக்கோட கம்பேரிசன். அந்த ரெண்டு பைக்குமே 150cc செக்மெண்ட்டில் இருக்குது. ஒரே இன்ஜினை தான் யூஸ் பண்ணுது ரெண்டு பைக்குமே. என்ன பைக்குன்னு பார்த்தீங்கன்னா Yamaha YZF R15 வெர்ஷன் 3, அதுக்கப்புறம் MT-15 நேக்கட் வெர்ஷன். இந்த பைக்கை பற்றி தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். Devil in a red dress, call 911, I'm a killer. You know I hate to confess. Bang bang, got my hand on the trigger. The devil in a red dress. ஸோ Yamaha R15 முதல்ல 2008 லான்ச் பண்ணாங்க. அப்போலேருந்தே பார்த்தீங்கன்னா எல்லா யங்ஸ்டர்ஸ்க்கும் ரொம்ப பிடிச்ச வண்டிங்க. 2011 இந்த பர்டிகுலர் R15 வெர்ஷன் 1க்கு ஒரு மேக் ஓவர் கொடுத்தாங்க Yamaha. அதுதான் வெர்ஷன் 2.0. நம்ம 2018 ஆட்டோ எக்ஸ்போவில் தான் R15 வெர்ஷன் 3 லான்ச் பண்ணாங்க. ஆனால் அது ஏபிஎஸ் இல்லாமல் லான்ச் பண்ணாங்க. ஏபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2019 லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த பைக்கை பற்றி இன்றைக்கி நம்ம பார்ப்போம். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறது MT-15ங்க. Yamaha இதை நேக்கட் வெர்ஷன் ஆஃப் R15 சொல்லி தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் வந்து லாஸ்ட் இயரே லான்ச் பண்ணிட்டாங்க. இந்தியாவில் இந்த வருஷம் தான் லான்ச் பண்ணாங்க, ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி. இதில் லான்ச் பண்ணும்போது கொஞ்சம் சேஞ்சஸோடு தான் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன சேஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் உங்களுக்கு அப்சைட் ஃபோக்ஸ் இருக்கும். ஆனால் இந்தியன் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பழைய டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் தாங்க இருக்குது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா டயர்ஸும் வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் IRC யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியன் மார்க்கெட்டில் MRF இருக்குது. அப்புறம் கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் டைப் ஸ்விங் ஆர்ம் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்தியன் வெர்ஷனில். இதே இன்டர்நேஷ்னல் வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஸ்விங் ஆர்ம் இருக்குது. இதனால என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் வெர்ஷன் வந்து கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்குது, இந்தியன் வெர்ஷன் 2 கிலோ அதிகமாக இருக்குது. இதுக்கு வந்து நம்ம ஸ்விங் ஆர்ம் மட்டும்தான் காரணம் நான் சொல்ல மாட்டாங்க. RTO மேண்டேட்ல நம்ம சாரி கார்டு அது இதுன்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்றதுனால ஒரு 2 கிலோ அதிகமாகவே இருக்கு இந்தியன் வெர்ஷன். முக்கால்வாசி பார்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறது இந்த ரெண்டு பைக்லையும் ஒன்று தான். இருந்தாலும் என்ன இது ரெண்டுத்தையும் தனித்துவமாக நிற்க வைக்கிறதுன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு பைக்குக்குமே ஒரே இன்ஜின் தாங்க. ஸோ இன்ஜின் பார்த்தீங்கன்னா 4 வால்வ் 4 ஸ்ட்ரோக் SOHC சிங்கிள் சிலிண்டர் 155cc இன்ஜின். இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா 19 bhp ப்ரொடியூஸ் பண்ணுது, ப்ளஸ் 14.7 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க். இந்த ரெண்டு இன்ஜின்லையுமே என்ன ஒரு ரொம்ப நல்ல விஷயம் டெக்னாலஜி Yamaha யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வேரியபிள் வால்வ் ஆக்சுவேஷன். இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா 6000 RPM மேலே உங்களோட கேம் ப்ரொஃபைலில் சேஞ்ச் பண்ணும். இதனால உங்களுக்கு ஆக்சிலரேஷனும் பெர்ஃபார்மன்ஸும் கண்டிப்பாகவே பெட்டராக தாங்க இருக்குன்னு சொல்லுவேன். ப்ளஸ் ஃபியூவல் இன்ஜெக்ஷன் லிக்விட் கூலிங் ரெண்டு பைக்லையுமே இருக்குது. பர்ஃபார்மன்ஸ்க்கு இது கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும் தாங்க நான் சொல்லுவேன். கியர் பாக்ஸை பற்றி பேசுனீங்கன்னா ரெண்டுமே வந்து 6 ஸ்பீட் கியர் பாக்ஸில் தான் வருது. ஸோ இதில் ஸ்லிப்பர் கிளச்சும் வருது. இதனால என்ன ஆகும்னா, நீங்கள் ஹார்ட் டவுன் ஷிஃப்ட் பண்ணும்போது உங்கள் ரியர் வீல் லாக் ஆகும் அப்படின்ற பயமே உங்களுக்கு தேவையில்லை. ஸ்லிப்பர் கிளச் கண்டிப்பாக உங்களுக்கு அதுலேருந்து சேவ் பண்ணும். ஸோ ரெண்டு பைக்குமே பார்த்தீங்கன்னா டூவல் டிஸ்க் பிரேக்கோட வருதுங்க. ஃப்ரண்ட் வந்து 282 mm, ரியர் வந்து 220 mm. இதில் அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா R15ல டூவல் சேனல் ABS வருதுங்க. ரெண்டு வீல்லையுமே ABS சென்சர்ஸ் இருக்கும். ஆனால் MT-15ல சிங்கிள் சேனல் ABS தான் வருது. ஸோ அதை வந்து கண்டிப்பாக நாங்கள் R15க்கு ஒரு அட்வான்டேஜ்னே சொல்லுவோம். அதுக்கப்புறம் டயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே 17 inch அலாய்ஸோட வருதுங்க. ஃப்ரண்ட் டயர்ஸ் பார்த்தீங்கன்னா 100/80 செக்ஷன், ரியர் டயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 140/70 செக்ஷன் டயர்ஸ் வருது. இதுலேயும் அகேன் R15க்கு அட்வான்டேஜ் இருக்குங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மெட்ஜிலஸ் டயர்ஸ் வாங்கி போட்டுக்கலாம். பட் MT-15க்கு அந்த ஆப்ஷன் கிடையாது. ஸோ R15 கண்டிப்பாகவே உங்களுக்கு ட்ராக்ல ஓட்டும் போது ரொம்பவே ஃபன்னாக இருக்குங்க. ஏன்னா இதோட அக்ரெசிவ் ரைடிங் பொசிஷன் அப்படி நல்லாவே கொடுத்துருக்காங்க. நீங்கள் ட்ராக்ல ஓட்டும் போது ரியர் செட் ஃபுட் பேக்ஸ் வருது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நீட்லி ஒரு பெரிய மஸ்குலர் டேங்க் உங்கள் காலை டக்கின் பண்ணுற மாதிரியும் டிரான்ஸ்பரண்ட் விண்ட்ஷீல்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால நீங்கள் கண்டிப்பாகவே டக்கின் பண்ணிவிட்டு உங்களால் மேக்ஸிமம் RPMல இந்த வண்டியை கண்டிப்பாக ட்ராக்ல ஓட்டி என்ஜாய் பண்ண முடியும். அதே மாதிரி பில்லியன் சீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பில்லியன் சீட்டோட ஹைட்டு R15 வெர்ஷன் 2ல வந்து கண்டிப்பாக ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் இன்னும் பில்லியனுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு தாங்க நான் சொல்லுவேன்.
MT-15 ரைடிங் பொசிஷன் பார்த்தீங்கன்னா R15 மாதிரி அக்ரெசிவாக இல்லைங்க. உங்களால் ஈஸியாகவே அப்ரைட்டாகவே உட்காந்து ஓட்ட முடியும். இதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சிட்டி டிராஃபிக்கில் நீங்கள் போகும்போது உங்களுக்கு முதுகு வலிக்குது அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் எதுவுமே வராது. உங்களுக்கு கண்டிப்பாகவே இது ஒரு ஈஸியாக இருக்கும் சிட்டி ரைட்ஸ்க்குன்னு நான் சொல்லுவேன். ஸோ R15 வெர்ஷன் 3 பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக Yamaha நிறைய இன்ஸ்பிரேஷன் R1லேருந்தும் R6லேருந்தும் எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கு நமக்கு கண்டிப்பாக ஒரு ஸ்போர்ட்டி லுக் கொடுக்குதுங்க. அதே மாதிரி முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக் ஏர் இன்டேக் கொடுத்துருக்காங்க ஆல்வேஸ் அண்ட் ஆன் ஹெட்லாம்ப்ஸ் பக்கத்தில். அது வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோ ஜிபி எடிஷன் Yamahaவில் மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த ஸ்போர்ட்டி லுக் அண்ட் ஃபீல் கொடுக்கறதுக்காகவே Yamaha வந்து இதெல்லாம் கண்டிப்பாக பார்த்து பண்ணியிருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் ஃபிட் அண்ட் ஃபினிஷன் வரும்போது இந்த ஸ்விட்சஸ் மட்டும் FZ25 யூஸ் பண்ணாமல் Yamaha R15க்கு தனியாகவே ஒரு ஸ்விட்ச் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும் நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். ஸோ MT-15 பார்த்தீங்கன்னா இது ஏற்கனவே இருக்கிற MT சீரீஸ்லேருந்து நிறைய இன்ஸ்பிரேஷனல் லுக்ஸோட தாங்க வந்திருக்கு. நான் கண்டிப்பாகவே சொல்லுவேன் இந்த பைக் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த டேக்லைன் மேட்ச் ஆகிற மாதிரி இந்த டாக் சைடு ஆஃப் ஜப்பான்ற மாதிரி கண்டிப்பாக இருக்கு. Yamahaக்கு அதுக்கு ஒரு குடோஸ் நான் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஸோ ரெண்டு பைக்குமே ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கிளஸ்டரோட வருதுங்க. இதனால உங்களுக்கு நிறையவே இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். அந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கிளஸ்டரில் ஸ்பீடா மீட்டர், RPM மீட்டர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கியர் இண்டிகேட்டர், கியர் ஷிஃப்ட் லைட்ஸ், 2 ட்ரிப் மீட்டர், ஃபியூல் எஃபிஷியன்சி, அதுக்கப்புறம் ஆவரேஜ் ஸ்பீடுன்னு இந்த மாதிரி நிறையா விஷயம் இருக்குங்க. ஆனால் MT-15 பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் LED டிஸ்பிளே வருது. ஸோ அது MT-15 மட்டும்தாங்க இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லைட்ஸ்ன்னு பார்க்கும்போது ரெண்டு பைக்குமே ஆல்வேஸ் ஆன் ஹெட்லைட்ஸோட வருது. R15 வந்து ஃபுல் LED செட்டப்போட வருதுங்க, ஃப்ரண்ட் ஹெட்லாம்புக்கும் ரியர் பிரேக் லைட்டுக்கும். ஆனால் MT-15 பார்த்தீங்கன்னா LED DRL வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் ஃப்ரண்ட் ஹெட்லைட் ப்ளஸ் ஃபுல் LED பிரேக்கிங் லைட்டோட வருதுங்க. என்ன பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படின்னா ரெண்டு பைக்லேயுமே இண்டிகேட்டர்ஸ் வந்து இன்னும் ஓல்ட் ஸ்கூலாக தாங்க இருக்குது. அது ரெண்டும் LEDயில் கொடுத்துருந்தா இன்னுமே நல்லா இருந்திருக்கும் தாங்க நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். ஸோ டேங்க் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா R15 வந்து 11 லிட்டர்ஸ் ஹோல்ட் பண்ணுங்க, MT-15 10 லிட்டர்ஸ் தாங்க ஹோல்ட் பண்ணோம். ஆனால் ரெண்டுமே ஆவரேஜாக 30 to 48 கிலோமீட்டர்ஸ் பர் லிட்டர் வந்து உங்களுக்கு மைலேஜ் தருங்க ஆன் அன் ஆவரேஜ் ஹைவேலையும் சிட்டிலையும். ஸோ ரெண்டு பைக்லையுமே பார்க்க எப்படி இருக்குது, என்னென்ன ஃபீச்சர்ஸோடு வருது, என்ன டெக்னாலஜி வருது எல்லாமே நம்ம பார்த்துட்டோங்க. இப்போ ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கான்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பைக்கோட ஸ்விட்சஸுமே பார்த்தீங்கன்னா FZ25 வெர்ஷனில் இருக்க ஸ்விட்சஸ் எடுத்து போட்டிருக்காங்க. அது கொஞ்சம் நல்லா சூட் ஆகலை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் ப்ரோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வண்டியுமே 6000 RPM மேலே பயங்கர வேகமாக ஆல் தி வே 11500 RPM வரைக்குமே நல்ல வேகமாக போகுதுங்க. இதுக்கு எல்லாமே காரணம் VVA அப்படின்ற Yamahaவோட டெக்னாலஜி தான். அதுக்கு கண்டிப்பாகவே நம்ம ஒரு பிக் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். ஸோ R15 வெர்ஷன் 3ன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாகவே உங்களை கம்ப்ளைண்ட் பண்ண வைக்குங்க. சிட்டி டிராஃபிக்கில் நீங்கள் ரொம்ப நேரம் ஓட்டுறீங்கன்னா, ஏன்னா அதோட அக்ரெசிவ் ரைடிங் பொசிஷனால. இதே MT-15 ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா MT-15 R15 4 கிலோஸ் லைட்டராக இருக்குங்க. அதுக்கப்புறம்னு பார்த்தீங்கன்னா R15 டூவல் சேனல் ABS-ஓட வருது. பட் MT-15 இன்னும் சிங்கிள் சேனல் ABS-ஆக தாங்க வருது. ஸோ லாஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Yamaha வந்து MT-15 ப்ரைஸை ரொம்பவே R15க்கு க்ளோஸாக வச்சுருக்காங்க. இது வந்து எல்லா சேஞ்சஸ் இந்தியன் வெர்ஷன் அந்த காஸ்ட் கட்டிங்காக பண்ணதுக்கு அப்புறமும் வச்சது கொஞ்சமே டிசப்பாயிண்டிங்காக தாங்க இருக்குது. அட்லீஸ்ட் நமக்கு டூவல் சேனல் ABS வந்து இந்த காஸ்ட்டுக்கு வந்திருந்தா அது கண்டிப்பாக நல்லா தாங்க இருந்திருக்கும். நம்ம வேர்டிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆன் ரோட் ப்ரைஸ் என்ன அப்படின்றத பார்த்துடலாங்க. ஸோ நாங்கள் சென்னையிலேருந்து இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். சென்னையோட ஆன் ரோட் ப்ரைஸ் R15 வெர்ஷன் 3 டூவல் சேனல் ABSக்கு பார்த்தீங்கன்னா 1,66,000 அப்ராக்சிமேட்டாக வருதுங்க ஆன் ரோட் ப்ரைஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா MT-15 சிங்கிள் சேனல் ABS வெர்ஷனுக்கு 1,62,000 வருது. ஸோ 4000 ரூபாய் டிஃப்ரென்ஸ் தான் இருக்குங்க உங்களுக்கு MT-15க்கும் R15 வெர்ஷனுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஸோ நம்ம வீடியோவோட ஃபைனல் பகுதிக்கு வந்தாச்சுங்க. இதில் பார்த்தீங்கன்னா வேர்டிக்ட் என்னன்றதை நம்ம சொல்ல போகிறோம். ஸோ உங்களால் ரொம்ப குனிஞ்சு ஓட்ட முடியாது, டிராஃபிக்கில் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஆனால் எப்பயுமே நீங்கள் வந்து டிராஃபிக்கில் தான் ஓட்டுவீங்க. ஒரு ப்ரீமியம் 150 செக்மெண்ட் வேணும் அப்படின்னா MT-15 கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெஸ்ட் பைக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்களுக்கு இந்த ரைடிங் பொசிஷன்லாம் கவலை இல்லை, எனக்கு ஒரு ஸ்போர்ட்டி ரைடு தான் வேணும், ப்ளஸ் பெட்டர் சேஃப்டி டூவல் சேனல் ABS-ஓட வேணும்னு நினச்சிங்கன்னா R15 தான் உங்களுக்கு கண்டிப்பான சாய்ஸாக இருக்கும்னு நான் சொல்லுவேங்க. ஸோ நீங்கள் MT-15 வாங்கினீங்கன்னா Yamaha வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ரீ ஹெல்மெட்டோ ரைடிங் ஜாக்கெட்டோ கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் MT-15 வாங்கிட்டீங்க இல்லை வாங்கினதுக்கு பிளான் பண்ணுறீங்கன்னா வாங்கினதுக்கு அப்புறம் ஷோரூம் கான்டாக்ட் பண்ணி இந்த ஃப்ரீ ஹெல்மெட்டோ ரைடிங் ஜாக்கெட்டோ கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்ரீமோட்டாக்கு கண்டிப்பாக ஒரு நன்றி சொல்லிக்கிறாங்க. இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு எங்களுக்கு அலோவ் பண்ணாங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது சேஞ்ச் இல்லை டிஸ்கவுண்ட் என்கொயரி ஏதாவது இருக்குன்னா கீழே இந்த ஸ்கொயர் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க
கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நாங்கள் நம்புகிறோம். சீக்கிரமாகவே உங்களை வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம். அது வரைக்கும் எங்கள் வீடியோஸை கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாது. உங்கள் வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.